ஹாய் கைஸ், வெல்கம் டு MS Forex தமிழ். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, ஃபாரெக்ஸ் சிக்னல் மிகவும் குறைஞ்ச விலைக்கு கிடைக்குமான்னு தான். ஆனால் அதுக்கு சாத்தியம் இருக்குது. அது நான் தான் கொடுக்குறேன். $200 $100 கிடையாது, $50 $30 கிடையாது, ஏன் $20 $10 கூட கிடையாது. அதுக்கும் குறைவா ஜஸ்ட் $5 மட்டும் நான் ஃபாரெக்ஸ் சிக்னல் கொடுக்குறேன். என்ன கைஸ், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? ஆனால் நான் சொல்கிறது நிஜம்தாங்க. நான் ஒரு மந்த்துக்கு வெறும் $5 தான் சிக்னல் கொடுக்குறேன். அதுவும் ஃபெயிலியர் இல்லாமல் வேலிட்டான சிக்னல் மட்டும்தான் கொடுக்குறேன். இங்கே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோடய டெலகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், தென் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் தட்டி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் பேர் 50 PIP டெய்லி வித் மஹேஷ். ஆக்சுவலாக நேற்று தான் இந்த குரூப்பே நான் க்ரியேட் பண்ணேன். 2 சிக்னல் கொடுத்தேன் நைட்டு போல். நைட்டு ஒரு 8:30 போல் மலேசியா டைமிங்குள்ளே நான் கொடுத்தேன். ஜிபிபி ஜேபிஐயும் அண்ட் கோல்டுலையும். ஜிபிபி ஜேபிஐயில் 20 PIP மூவ் ஆகுனுச்சு. நான் 10 PIPலேயே ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டில் 50 PIP இருக்கும் போணுச்சு. பட் ரொம்ப டைம் ஆணுச்சு. ஒரு 12 ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்சல்டேஷன் எடுத்தனால. ஸோ நான் ஒரு 40 PIPலேயே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஆக மொத்தம் ஒரு 50 PIP கவர் பண்ணியாச்சு. அதுதான் என்னோடய டார்கெட். குரூப்போட டார்கெட் அதுதான். நைட்டு போல் 50 PIP டார்கெட் பண்ணுறது தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டில். இந்த குரூப்பில் அதிகபட்சம் கோல்டில் தான் சிக்னல் கொடுப்பேன். கோல்டு கிடைக்கலன்னா மற்ற கரன்சியில் கூட சிக்னல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்போதும் 50 PIP அச்சீவ் ஆகிற மாதிரி தான் நான் டார்கெட் கொடுப்பேன். சப்போஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா வேற ஒரு கரன்சிலேருந்து நான் என்ட்ரி கொடுப்பேன். ஸோ 50 PIP தான் நம்மளோட டெய்லி டார்கெட். அதுவும் இல்லாமல் இந்த சிக்னல் நான் எப்போ கொடுப்பேன்னா, மலேசியன் டைமிங்க்கு 8 PM to 10 PM, இந்தியன் டைமிங்க்கு 5:30 PM to 7:30 PM. அதனால் நீங்கள் ஒன் டே ஃபுல்லாகவே என் சிக்னலுக்காக வெயிட் பண்ண அவசியம் இருக்காது. ஈவினிங் டு நைட் 2 hour மட்டும்தான் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதில் நீங்கள் எல்லா ப்ராஃபிட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியேறுவீங்க. அதுவும் இல்லாமல் உங்களில் நிறைய பேர் மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஈவினிங் நைட் ஃப்ரீயாக இருப்பீங்க. சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. ஈவினிங்லாம் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்பீங்க, ஈவினிங் நைட்லாம். ஸோ உங்களுக்கெலாம் இந்த சிக்னல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டைமாக நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் கொடுக்குற சிக்னல் சம்டைம் ஆவரேஜ் போகலாம். அதாவது கீழே லேயர் போட்டுகிட்டே போகிற மாதிரி இருக்கலாம். அந்த கடைசி லேயர்லேருந்து மேலே போதில்ல, அதுதான் 50 PIP நான் கணக்கு பண்ணுவேன். மேலே ஒரு லேயர்லேருந்து நான் 50 PIP கணக்கு பண்ண மாட்டேன். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரெண்ட் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நான் பிரேக் எவென்லாம் செட் பண்ண சொல்லுவேன். ஸோ அது பற்றி தெரியாதவங்க தனியாக டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன். இந்த ஃபாரெக்ஸ் சிக்னல் நிறைய பேர் ஆக்டாஃபிஸ் யூஸ் பண்ணுவீங்க, சின்னஸ் யூஸ் பண்ணுவீங்க, சில வேறு ப்ரோக்கர்ஸ் தான் கூட இருக்கலாம். ஆனால் அதுவும் இல்லாமல் சில பேர் ரொம்ப பேர் ஃபண்டிங் சேலஞ்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஃபண்டட் டேக்ஸ் டிஎஃப்டிலாம் இருக்குல்ல, ட்ரூ ஃபண்டட் ட்ரேடர்லாம் இருக்குது. ஸோ நல்ல இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்னல் வச்சு 1 to 2 வீக்கில் பாஸ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். இதில் நான் லாட் சைஸும் 50 PIPக்கு டார்கெட் வச்சா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு நான் சின்னதாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற மாரி தான் நீங்கள் லாட் சைஸ் யூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஐடியா இல்லைனாக்கா என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் 1% தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும், 1% 2% யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் SL எப்போவுமே 10 PIP 20 PIPயில் கொடுப்பேன். ஏன்னா அது கோல்ட் ட்ரேட்னால. அது 10 PIP ப்ராஃபிட்டில் போகிறப்ப உங்களோட SL பிரேக் ஈவன் செட் பண்ணிடணும். அதாவது உங்களோட SL என்ட்ரியில் மூவ் பண்ணி வச்சிடணும். நான் கொடுக்குற இந்த ஃபாரெக்ஸ் சிக்னலில் மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, 7 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் சிக்னல் குரூப் இருக்குது. இந்த 7 டேஸ்க்கு நான் கொடுக்குற சிக்னல் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், டெமோவில் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், எப்படிலாம் மூவ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிஸ்க்கு இல்லாமல் $5 கட்டிட்டு ரிஸ்க்கு இல்லாமல் சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. இந்த 7 டேஸ் சேர்த்து ஒரு மாதம் கிடையாது, 7 டேஸ் தனியாக. அதுக்கப்புறம் நீங்கள் சிக்னல் $5 கொடுத்து வாங்குறீங்க ஒரு மாதத்துக்கு, அது தனியாக கணக்கு பண்ணப்படும். ஸோ அவ்வளோதான் மேட்டர். நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிக்னல் பெர் மந்த்துக்கு $49 தான் கொடுத்துட்டு இருந்தேன்.
ஸோ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணனால எல்லாருமே வந்து $5 குறைங்க, $10 குறைங்க அந்த கேட்டுருந்தாங்க ஒவ்வொரு ஆளும். ஸோ எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஏன் $5 $10 குறைச்சிக்கிட்டு மொத்தமாகவே $5 வச்சிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் $5 தான் நான் அதை கொடுக்குறேன் ஒரு மந்த்துக்கு. ஸோ நீங்களும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும், நிறைய பேர் ஆளுங்க சேர்த்து கொடுக்கணும். 500 பேர் வந்துட்டாக்கா இதிலே நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். குறவாக இருந்துச்சுனாக்கா நான் 5லேருந்து 10 போவோம், 15 போவோம், 20 போவோம். ஸோ மறுபடியும் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்க நீங்கள் எனக்கு பார்த்து கொடுத்துட்டிங்கனாக்கா, உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டிங்கனாக்கா இதிலே நான் $5 மட்டுமே வச்சு லாங் டர்மாக பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.